அன்பு மாணவ செல்வங்களே, இனிய வணக்கம். நான் ஒரு சிறிய கதையை கூறுகின்றேன். 2 தண்டவாளங்கள் இருக்கிறது. ஒரு தண்டவாளத்திலே சிகப்பு இருக்கிறது. சிகப்பு விளக்கு எரிந்தால் அந்த வழியிலே ரயில்கள் செல்லக்கூடாது. மற்றொரு பக்கம் பச்சை விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு தண்டவாளத்திலே அதன் வழியாக ட்ரெயின்கள் செல்லலாம். சிகப்பு விளக்கு எரிகின்ற அந்த தண்டவாளத்தில் ரயில் வராது என்று நினைத்துக்கொண்டு ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. பச்சை விளக்கு எரிகின்ற தண்டவாளத்திலே இந்த வழியாக ரயில் செல்லும் என்றும் தெரிந்தும் ஒரு 10 குழந்தைகளுக்கு மேல் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ட்ரெயின் வேகமாக வருகிறது. ட்ரெயினை பிரேக் பிடித்து நிறுத்த முடியாது. அவ்வளோ வேகத்தில் வருகிறது. ட்ரெயின் ஓட்டுகின்ற டிரைவர் தண்டவாளங்களை பார்க்கிறார். சிகப்பு விளக்கு எரிகின்ற தண்டவாளத்திலே ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. பச்சை விளக்கு எரிகின்ற தண்டவாளத்திலே 10 குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறது. பச்சை விளக்கு எரிகின்ற தண்டவாளத்தின் வழியாக ரயில் செல்கிறது. அதன் வழியாக ரயில் சென்றால் 10 குழந்தைகளும் இறந்து விடுவார்கள். மற்றொரு தண்டவாளத்தின் பக்கம் திருப்பிவிட்டால் ஒரு குழந்தை மட்டும் இறக்கும். இப்பொழுது நீங்கள் ட்ரெயின் டிரைவர், நீங்களே சிந்தியுங்கள். நீங்கள் எப்படி ட்ரெயினை ஓட்டுவீர்கள்? ஒரு 10 குழந்தைகள் செல்லுகின்ற 10 குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்ற ரயில் பாதையிலே ட்ரெயினை விட்டால் 10 குழந்தைகள் இறந்துவிடும். 10 குழந்தைகள் இறப்பதற்கு பதிலாக ஒரு குழந்தை இறந்தால் பரவாயில்லை என்று ட்ரெயினை திருப்பி விடுவார்கள். அப்படியானால் சிகப்பு விளக்கு எரிந்தால் ரயில் வராது என்று தெரிந்து தவறே செய்யாமல் விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த சிறுவருக்கு தண்டனை கொடுத்தது சரியா? பச்சை விளக்கு எரிந்தால் இந்த வழியாக ட்ரெயின் வரும் என்று தெரிந்தும் விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த 10 உயிர்களை காப்பாற்றிய செயல் சரியா? நீங்களே சிந்தியுங்கள். நன்றி.